இன்று பூலோகம் சென்று ஒரு குடிகாரனின் உயிரை பிடிக்க வேண்டியிருக்கிறது. சந்திரகுப்தர் ஒரு பெரிய பட்டியலவே கொடுத்து விட்டார். ஆனால் பூலோகவாசிகள் பெரிய ஏமாத்து பெருவெளிகள், நம்மளையே ஏமாற்றி விட்டு ஓடி விடுகிறார்களே. இன்று என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். அந்த பாசக்கயிறை வீசினால் சிறுமியும் சேர்ந்து இறந்து விடுவாளே, என்ன செய்வது? ஏய் மானிடா, அந்த குழந்தையை விட்டுவிடு. முடியாது, என் மகளை விட முடியாது. என்னை விட்டுவிடு, என் குழந்தைக்காக என்னை விட்டுவிடு. நான் இன்னிலிருந்து குடிக்க மாட்டேன், எந்த தப்பும் செய்ய மாட்டேன். என்னை விட்டுவிடு. சாமி, எனக்காக எங்க அப்பாவை விட்டு விடுங்க. எனக்காக எங்க அப்பாவை மன்னிச்சிடுங்க. எங்க அப்பாவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்கெல்லாம் அனாதை ஆயிடுவோம். எங்க அப்பா நாங்க கொஞ்சம் பெரியவங்களா ஆகிற வரைக்கும் எங்க அப்பாவை ஒன்றும் செய்ய வேணாம். சிறுமியே, உனது வேண்டுகோளை நான் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் தேவலோக கணக்குப்படி அவன் இன்று மடிந்தாக வேண்டும். ஆனால் உனக்காக நான் சிவனிடம் சென்று ஆலோசித்து மீண்டும் வருகிறேன். சிறுமியே, உனது வேண்டுகோளை சிவன் ஏற்றுக்கொண்டார். நீங்கள் வளர்ந்து பெரியாளாகும் வரை உனது தகப்பனின் ஆயுட்காலம் நீடிக்கும். ஏய் குடிகார மானிடா, ஈசன் சொன்ன பிரம ரகசியத்தை நாங்கள் யாரிடமும் சொல்ல மாட்டோம். இருந்தாலும் இந்த சிறுமிக்காக நான் உனக்கு சொல்கிறேன் கேள். மரணத்தின் வாசலிலே நின்றிருந்த உனது வாழ்க்கை வளம் பெற வேண்டுமென்றால் நீ உடனே ஸ்ரீ ராஜகுரு சித்த வைத்தியசாலைக்கு போக வேண்டும். அங்கு சிகிச்சை பெற்று வந்தால் உன் குடியை மறந்து உன் குழந்தையையும் காப்பாற்றலாம், உன் குடும்பத்தையும் காப்பாற்றலாம். ஐயா, அந்த ராஜகுரு சித்த வைத்தியசாலை எங்க இருக்கு ஐயா? போடிநாயக்கனூர் பரமசிவன் கோயில் தேர்விலும் மதுரை குரு தியேட்டர் அருகிலும் இருக்கிறது. அங்கு சென்று சிகிச்சை பெறு போ. இல்லை என்றால் மீண்டும் நான் பூலோகம் வருவேன். எச்சரிக்கையாக இரு. அம்மா, தாயே, யமனிடம் என்னை காப்பாற்றின தாயே, எனக்கு சரியான புத்தி வந்ததுமா. என்னை மன்னிச்சிடு. இன்னமும் நான் குடிக்க மாட்டேன். எனக்காக வாழ்ந்தனா இன்னி உனக்காக வாழ போகிறேன்.